8 மணிலேருந்து கூட்டம் ஏறுது. அந்த இடத்துல 20 பேர் இருக்காங்க, 20,000 பேர் இருக்கலாம்னா 25,000 பேர் முன்னாடியே வந்துட்டாங்க, 30,000 பேர் வந்துட்டாங்கன்னா அந்த இடத்தையே க்ளோஸ் பண்ணிடணும். விஜய் தாமதமாக வந்தார்னால் அதனால் அரெஸ்ட் பண்ணாங்களே எனக்கு தெரியலை. இல்லை அப்படிதான் வந்து நியூஸ். ஓகே, அந்த மாதிரி வந்தது அப்படின்னா தாமதாக நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. டிவிகேக்கு தெரியும் எத்தனை லட்சம் பேர் வரப்போகிறாங்கன்னு. அத்தனை லட்சம் பேர் அந்த ஃப்ளைஓவர் இறங்கி ரவுண்ட் அபவுட் எடுத்து உள்ளே வரும். அந்த இடம் பூரா ஜாம் பேக். தமிழக அரசு கொடுத்த இடம் என்னது? இப்போ இதுதான் முதல் முறையாக இருக்கு. கரெக்ட், இங்கே கொடுத்த இடம் இதான். ஏன்னா இவங்க வந்து நாங்கள் அந்த மாதிரி இதுவே ஒட்டவில்லை அப்படிங்கிறச்சு யார் ஒட்டினது இதை அரசாங்கம் கண்டுபிடிக்கணும். எதுக்காக யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு போஸ்டரை ஒட்டுறாங்க? இதுவே அவதூறான ஒரு டிவிகே பார்ட்டியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து ஒரு எக்ஸாண்டில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். அந்த எக்ஸாண்டில் மெசேஜில் ஸ்ரீலங்கா நாளைக்கு நீங்களே ஒரு எலெக்ஷன் வரும்பொழுது இந்த இன்னிலேருந்து நெக்ஸ்ட் 5-6 மாதத்தில் இவ்வளோ நடந்ததுங்க, விஜய் வந்து பார்த்தாரா அப்படின்னு நீங்களே ஒரு அரசியல் கட்சியை கேட்பீங்க. நாளைக்கு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கக்கூடாது. அந்த நடக்கக்கூடாதுங்கிறத நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? டைம் மேனேஜ்மெண்ட், க்ரௌடு மேனேஜ்மெண்ட் எல்லாமே போலீஸ் பார்த்துப்பாங்க, எல்லாமே அரசாங்கம். நோ, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கண்டக்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் சார் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். காலதாமதம் ஏற்பட்ட, அதாவது வேண்டுமென்றே காலதாமதத்தை ஏற்படுத்தி கூட்ட நெரிசலை அதிகப்படுத்தி உயிரிழப்புகளை ஏற்படுத்தியதற்காக தாவேகாவில் இருக்கக்கூடிய 3 முக்கிய நிர்வாகிகளை வந்து கைது செஞ்சிருக்கு தமிழக காவல்துறை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கோர்ட்டில் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து இன்னைக்கு இந்த கேஸ் வந்து வந்திருக்கு. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா, கரூரில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டுக்கு வந்து எக்ஸ் அமைச்சர் அவர்கள் தான் காரணம், இதை தூண்டி விட்டது அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தாவேகாவினுடைய நிர்வாகி ஐயப்பன் அவர்கள் வந்து தற்கொலை செய்திருக்கிறார். இந்த சம்பவத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு சார்? தாமதமாக இவங்களை வரவழைச்சு அதுக்கு ஏற்பாடு பண்ணதுக்காக இவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னால் கோர்ட்டு கேட்பாங்க. தாமதமாக வருவதற்கு இவங்க தான், டிவிக்கே தான் வேணுன்ட்டே அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னால் என்ன ப்ரூஃப் இருக்குது? அதாவது டிவிக்கு இதுலேருந்து அந்த ஆர்கனைசர் விஜய் சார் நீங்கள் மெதுவாக வாங்க, அவசரம் இல்லை, கொஞ்சம் பொறுங்க, மெதுவாக வாங்க அப்படின்னு சொன்னால் சரி தவறு அப்படிமே. இதையும் தாண்டி வரும்பொழுது அந்த பர்டிகுலர் இதில் வேலுசாமிபுரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 அடி அகலம், 200 அடி நீளம் அந்த ஏரியா, அவ்வளோதான். அந்த ஏரியாவில் அந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, போலீஸ் தான் சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க. இவங்க கேட்டது முதல்ல லைட் ஹவுஸ் ஜங்ஷன் ஆறு உழவர் சந்தை கேட்டிருந்தாங்க. நீங்கள் அப்புறம் என்ன சொன்னீங்க? போலீஸு இல்லை பொதுவாக இதுவும் ஒரு அப்ரூவ்டு இது தான், அதனால் நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ போலீஸ் அப்படி வர சொன்னாங்கன்னா அங்கே எவ்வளோ பேர் இருக்க முடியும், எவ்வளோ பேர் கன்வீனியண்ட்டாக இருக்க முடியும்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கம்ஃபர்டபுளாக 10,000 பேர் இருக்கலாமா, 15,000 பேர் இருக்கலாமா? அதாவது இது வந்து நாக்பூர் போலீஸ் கமிஷனர் வந்து அவர் இதெல்லாம் டிவியில் வீடியோவில் பார்த்துட்டு அவர் சொல்கிறார், ரவீந்திர சிங்கால் அப்படின்னு அவர் சொல்கிறார், க்ரௌடு டென்சிட்டி அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு கொண்டு வர்றார். அந்த க்ரௌடு டென்சிட்டி அப்படின்னால் என்ன அப்படின்னால், ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 4 பேர் இருக்கலாம். ஒரு ஸ்கொயர் மீட்டர்னால் 3 அடிக்கு 3 அடி. அந்த ஸ்பேஸில் 4 பேர் இருந்தால் நார்மல், பெரிய கூட்ட நெரிசல் இல்லை. 5 பேர் இருந்தால் கூட்ட நெரிசல் ஆரம்பித்து விட்டது, ரிஸ்க்கு. 6 பேருக்கு மேலே இருந்தால் டேஞ்சரஸ் பொசிஷன். அப்படி ஒரு கூட்டம் இருக்குது, கண்டிப்பாக ஏதாவது நடக்கும் அப்படி. இதுதான் க்ரௌடு டென்சிட்டி. அவர் வீடியோவை பார்த்துட்டு கரூரில் நான் பார்த்த வரைக்கும் க்ரௌடு டென்சிட்டி 7 இருக்குது. 6க்கு மேலேனாலே இது 7 இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. இதை வந்து போலீஸை பார்த்து இவங்க இவ்வளவு இருக்க என்னன்னு பார்த்துருக்கணும். இவங்க எவ்வளோ பேர் வராங்க சொல்லியிருக்காங்க விஜய் பார்ட்டி, அவ்வளோ பேர் இந்த இடத்துல அக்காமடேட் பண்ண முடியுமா? அடுத்து முதல் நாள் ராத்திரிலேருந்தே இருக்காங்க, படித்தேன். 6 ஏர்லி மார்னிங் 7:30 8 மணிலேருந்தே கூட்டம் ஏறுது. அந்த இடத்துல 20 பேர் இருக்காங்க, 20,000 பேர் இருக்கலாம்னா
25,000 பேர் முன்னாடியே வந்துட்டாங்க, 30,000 பேர் வந்துட்டாங்கன்னா அந்த இடத்தையே க்ளோஸ் பண்ணிடணும். இதுக்கு மேலே யாரையும் அங்கே உள்ளே விடக்கூடாது. அங்கே உள்ள வர என்ட்ரி பாயிண்ட் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணணும், எல்லாத்தையுமே பிளாக் பண்ணணும். பண்ணிவிட்டு ஆர்கனைசர்ஸ்க்கும் பொறுப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், விஜய் இருக்கா, அந்த மற்ற உங்களுக்கு மேலே 2வது கட்ட தலைவர் 3வது கட்ட தலைவர் அவங்க பேசுங்க விஜய்கிட்ட, சார் ஆல்ரெடி கூட்டம் வந்துடுது. அதனால் எல்லாத்தையும் விஜயோடு வரும்போது இதையும் படித்தேன். நாமக்கல் முடிச்சுட்டு வரும்பொழுது அத்தனை இளைஞர்களும் ஸ்கூட்டர் அந்த இதில் இவரை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. அப்போ விஜய் என்ன பண்ணிருக்கணும், யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லிருக்கணும். மேபி சொல்ல தவறி இருக்கலாம், இது வேணுட்டு அவர் பண்ணாருன்னு நான் சொல்ல விருப்பப்படலை, தவறி இருக்கலாம். இதெல்லாம் தான் காரணங்கள். ஸோ போலீஸும் நான் சொன்ன மாதிரி எல்லா என்ட்ரி பாயிண்ட்டையும் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இந்த ஏரியாவுக்குள்ளே இனிமே யாரும் வர முடியாதுங்க. 25,000 பேர் ஆயிடுத்து. விஜய் நீங்கள் வரீங்கன்னா உங்களுடைய கன்வாய் மட்டும் வரலாம், அதுக்கு போலீஸ் எஸ்கார்ட் இதை போட்டுட்டு வரட்டும், வேறு யாரும் வரக்கூடாது. இதெல்லாம் நடக்கவில்லை. சரி, தாமதமாக விஜய் வந்தார்னா விஜய் கிளம்பும் போதே 12 மணி ஆகிடுத்து அன்றைக்கி. இது பொதுவாகவே அரசியல் மீட்டிங்கில் யாருமே சொன்ன டயத்துக்கு வரதில்லைங்க அரசியல் தலைவர்கள். ஈவன் பழைய காலத்துலேருந்தே அண்ணாதுரை, எம்ஜிஆர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எம்ஜிஆரெல்லாம் நியர்லி 7, 8, 9 மணி நேரம்லாம் ஆகும். பட் அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. ஓகேவா, இந்த காலத்தில் வாகன நெரிசல் அதுக்கு இது எல்லாமே அதிகமாகி விட்டது. சரி, இது இதனால கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் டைம் மேனேஜ்மெண்ட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போலீஸ் கற்றுக்க வேண்டியது க்ரௌடு மேனேஜ்மெண்ட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இந்த க்ரௌடு டென்சிட்டியை பற்றி சொன்னேன், 4, 5, 6, 6க்கு மேலேனா டேஞ்சரஸ்னு. தட் இஸ் க்ரௌடு மேனேஜ்மெண்ட். போலீஸ் கற்றுக்க வேண்டியது. போலீஸ் அந்த என்ட்ரி பாயிண்ட்லாம் க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னேன், அது முடியல. இதையும் தாண்டி போலீஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், இயர் ஆஃப்டர் நீங்கள் கற்றுக்க வேண்டியது, எந்த ஒரு குறுகலான ஏரியாலையும் எந்த ஒரு மெயின் ரோடு பண்ணாதீங்க. ஒவ்வொரு தொகுதி மெயினாக ஊருக்கு வெளியில் போங்க. 5 ஏக்கர், 10 ஏக்கர், 15 ஏக்கர் பெரிய ஓப்பன் கிரவுண்ட், எவ்வளோ பேர் வருவாங்க. இது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய பொறுப்பு. நாளைக்கு விஜய் நடத்துகிறார், ஏடிஎம்கே நடத்துகிறாங்க, டிஎம்கே நடத்துகிறாங்க, எல்லாருக்கும் இது பொருந்த வேண்டும். ஊருக்கு வெளியில் போங்க, வெளியில் போய்ட்டு 10 ஏக்கர், இப்போ 5 லட்சம் பேர் வருவாங்க, 10 ஏக்கர் போருமா, 15 ஏக்கர் பெரிய இடத்த ஐடென்டிஃபை பண்ணுங்கள், பெரிய பந்தல் இறக்கு பண்ணுங்கள், மேடை இறக்கு பண்ணுங்கள், மேடைக்கு பின்னாடி ஸ்பேஸ் கொடுங்க, அங்கெல்லாம் எந்த வண்டி நிற்கக்கூடாது. ஏதாவது ஒரு ஆபத்து இது நடக்கிறதுனால மேடைக்கு பின்னாடி தலைவர்களும் இறங்கி போகணும். மற்ற இவங்க தொண்டர்கள் 5 லட்சம் பேர் வராங்கன்னால் 2000 பேர் உட்கார்ற மாதிரி கம்பார்ட்மெண்ட் பேரிகேட், 1500 பேர், அவ்வளோ பேரிகேட். இதில் 1500 பேர் இதுக்கு உள்ளே வரத்துக்கும் வெளியில் போகிறதுக்கும் என்ட்ரி பாயிண்ட் இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை ஃப்யூச்சரில் பண்ணுங்கள். இன்றைக்கி விஜய் தாமதமாக வந்தார்னால் அதனால் அரெஸ்ட் பண்ணாங்களே எனக்கு தெரியலை. ஓகே, அந்த மாதிரி வந்தது அப்படின்னா தாமதமாக நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. சரி, போலீஸ்க்கு நியூஸ் வந்தது, அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் இது கோர்ட்டுக்கு போனால் செல்லுமா தெரியாது. கோர்ட்டுக்கு கோர்ட்டு என்ன கேட்பாங்க, அவங்க விஜய் தாமதமாக வர சொல்லி இந்த டிவிக்கு ஆர்கனைஸ் சொன்னாங்களா, இவங்க தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா, சார் மெதுவாக வாங்க ஐயா, அண்ணே நீங்கள் மெதுவாக வாங்க, வர வர கூட்டம் இன்னும் அதிகமாகும், கூட்டம் அதிகமாக நமக்கு இவ்வளோ கூட்டம் வருதா, அதனால் விஜய் கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக இவங்க இந்த மாதிரி சொன்னாங்களா? அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னும் போலீஸ் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க. சரி, அப்படியே போலீஸ் அரெஸ்ட் பண்ணாலும் கோர்ட்டுக்கு போகும்பொழுது கோர்ட்டில் கேட்பாங்க, எப்படி அரெஸ்ட் பண்ணீங்க? சரி, இவ்வளோ கூட்டம் வருது, இவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்களா, ஏதாவது மொபைலில் பேசினாங்களா, ஃபோனில் பேசினாங்களா, எவிடன்ஸ் இருக்கா, எவிடன்ஸ் கொடுங்கம்பாங்க. அந்த மாதிரி எவிடன்ஸ் இல்லைன்னா உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஆனால் இவங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணது நானும் படித்தேன். அதாவது இதை தாண்டி ஒரு கேள்வி கேட்டீங்க. இவர் டிவிக்கு இவர் தொண்டர் ஃபங்க்ஷனரி இறந்து விட்டு தற்கொலை பண்ணி கொண்டார்னு. தவறு. எதுக்குங்க தற்கொலை பண்ணிக்கணும்? உங்களை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது, குழந்தை இருக்காங்க, மனைவி இருக்காங்க, என்ன பேசிஸை தற்கொலை பண்ணிங்க, எதுக்காக பண்ணிங்க? அதை நான் அந்த இண்டிவிஜுவலை தான் குறை சொல்லுவேன். ஆனால் முடிந்து விட்டது, அவரை பற்றி நான் இப்போ ஒன்றும் சொல்ல வரலை, ஃப்யூச்சருக்காக சொல்கிறேன். எந்த ஒரு அரசியல் வேறு, தனி மனிதன் உன்னுடைய ஃபேமிலி வேறு. நம்ம எல்லாருக்கும் இந்த கட்சி எனக்கு பிடிக்கலையா, அந்த கட்சியை வந்தால் நல்லா இருக்குமா, ஓகே ஓட்டு போட்டுக்குங்க. ஆனால் அந்த கட்சி வந்தது, இவர் வந்துட்டாங்க, நான் மறுபடியும் தற்கொலை பண்ணிக்கிறேன். உன்னை நம்பி மனைவி இருக்காங்க, உன்னை நம்பி குழந்தை குட்டிங்க இருக்குது. ஸோ ஒரு தனி மனிதன் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது, தவறான ஒரு முடிவு அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் சார், இன்னைக்கு இந்த கரூர் சம்பவத்தில்
இப்போ வரைக்குமே எல்லா தலைவர்களுமே போயிருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் அங்க போல. ஏன்னா கோர்ட்ல வந்து நான் கரூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனுவையும் குடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம், தாவேகா இதை வந்து சிபிஐக்கு வந்து மாற்றணும், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற வழக்கறிஞர்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, ஏன்னா இப்போ தசரா பண்டிகையினால வந்து கோர்ட் விடுமுறையில் இருக்கு. இந்த கேஸை வந்து கோர்ட்டே தானாக முன் வந்து எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வாதம் சொல்றாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, பாஜக சைட்ல இருந்து தேசிய தலைமையே ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. 8 பேர் கொண்ட குழுவை ஹேமமாலினி தலைமையில அனுராக் தாக்கூர் அவர்கள் வந்து வராங்க. அப்புறம் ஜி.கே. நாகராஜ் அவர்கள்லாம் வந்து தேவையான வசதிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, தமிழக அரசும் அருணா ஜெகதீசன் அவர்களே வந்து ஒரு தலைமை வந்து விசாரணை குழுவை வந்து அமைச்சிருக்காங்க. நான் வந்து அறிக்கை கொடுக்க கால தாமதமாகும்னு இன்னைக்கு அவங்களுடைய அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. இது கண்டிப்பா இது நடக்குமா? இது சரியான ஒரு முறையில வந்து மக்களுக்கு இறந்த 41 குடும்பங்களுக்கும் நீதி கிடைக்கும் அப்படின்னு, ஏன்னா இது வந்து திட்டமிட்டதாக வந்து ஒரு தரப்பு வாதமும் வைக்கிறாங்க சார். இது எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்தை? நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாமே. நடந்து விட்டது. இதுலேருந்து இப்போ என்ன கற்றுக்கணும்? போலீஸ், நீங்கள் எங்கெல்லாம் தவறு நடந்திருக்கு உங்கள் சைடில், அப்படி தவறு நடந்திருந்தாலும் இது எப்படி திருத்திக்க போகிறீங்க? இல்லை, அவர் பேசும் பொழுதே மேடை அந்த இதுலேயே வேன்லேயே நிற்கும் பொழுதே போலீஸ் அவர்களுடைய கைகள், காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, காவல்துறை மக்களுக்காக பயப்படுங்க, மக்களுக்காக வேலை செய்யுங்கன்னு அவர் அந்த இடத்துல இருந்தே சொல்லியிருக்காரு. ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு விஜய் சொன்னார். அப்படின்னு ஒரே காரணத்துக்காக அதை நான் அப்படியே எடுத்துக்க மாட்டேன். போலீஸுடைய கைகால்கள் கட்டப்பட்டிருக்கிறது கண்டிப்பாகுங்க. அதாவது எந்த ஒரு இப்போ கவர்மெண்ட் உள்ளே வந்தாலும் அந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறது தான் போலீஸ் இருப்பாங்க. இது வந்து இதான் யதார்த்தம். ஓகேவா? அதனால் நான் வந்து போலீஸ் பண்ணுறதுல ரைட்டுன்னு சொல்ல வரல. கண்டிப்பாக இப்போ போலீஸ் என்னங்க பண்ணணும்? விஜய் கட்சிக்கு நான் வந்து இவ்வளோ கைட்லைன்ஸ் கொடுத்துங்க. 1, 2, 3, 4, 5, 6, 20, 25 கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த கைட்லைன்ஸு இந்த கட்சி இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு ஓகே. இந்த கைட்லைன்ஸில் இவங்க என்னென்ன கடைப்பிடிக்கவில்லை விஜய் இவங்க அப்படின்னு போலீஸ் சொல்லணும். ஆனால் இது வரைக்கும் எனக்கு சொன்ன மாதிரி தெரியல. நான் படிக்காம விட்டேன்னு எனக்கு தெரியாது. 11 நிபந்தனைகள் கொடுத்தாங்க. 11 நிபந்தனைகளை வேறு ஏதாவது ஃபாலோ பண்ண விட்டாங்களா? அதை போலீஸ் சொல்லணும். இந்த நிபந்தனை 11 நிபந்தனை, நான் 11 நிபந்தனையும் ஃபாலோ பண்ணிட்டேங்க அப்படின்னு இவங்க சொல்கிறான்னு வச்சுங்க. அதையும் தாண்டி ஏன் இது நடந்தது? நீங்கள் சொன்ன கைட்லைன்ஸ் தானே நான் ஃபாலோ பண்ணேன். அதையும் தாண்டி ஏன் நடந்தது? அப்படின்னா இப்போ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், போலீஸ் வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும் க்ரௌடுன்னு மறுபடியும் சொல்ல விரும்பலை. இப்போ அந்த நீங்கள் சொன்னீங்க அந்த க்ரௌடுன்னு சொன்னீங்க இல்லையா, அப்போது எம்ஜிஆர் அவர்களுடைய மீட்டிங்கில் இதை விட இப்போ மக்கள் தொகை இருக்கிறத விட அப்போ வந்து குறைவு தான். ஆனால் இதை விட மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருந்தது. அவ்வளவு பெரிய கூட்டத்தையே வந்து கண்ட்ரோல் பண்ண தமிழக காவல்துறை, ஆனால் இங்கே வந்து இந்த கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் செய்ய முடியல. ஏன்னா தாவேகா தரப்புல இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க, விஜய்க்கு ஒரு கூட்டம் வருது அப்படின்னா அதை தாண்டி நான் ஒரு தொண்டனாக இல்லாமல் நான் வந்து ஒரு ரசிகனாக, நான் மற்ற கட்சியில் இருந்தேன், நான் வந்து இப்போ வந்து மற்ற கட்சியை சேர்ந்தவனாக இருந்தால் எனக்கு வந்து விஜயை பிடிக்கும் அப்படின்னா நான் விஜயை போய் பார்க்கறதுக்காக நான் போவேன். நான் வந்து ஒரு ரசிகனாக நான் அந்த இடத்துல போவோம். அப்போ வந்து அந்த கூட்டம் வரும்னு சொல்லிட்டு தாவேகா சைடில் இருந்தும் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. எங்கள் தலைவரை பார்ப்பது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் தொண்டனாக மாறி இருப்பார்கள், சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாமே இருக்காங்க. இதற்காகவும் கண்டிப்பாக அந்த பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து வாதங்களையும் வச்சிருக்கு. அறிவழகன் அப்படிங்கக்கூடிய வழக்கறிஞர் வச்சிருக்காரு. இதையும் தாண்டி ஒரு பிரச்சனை அப்படிங்கும் பொழுதுதான் சார் வந்து இந்த கேள்வி எழும்பது இல்லையா? நீங்கள் எம்ஜிஆருடைய இது அதெல்லாம் கொண்டு வந்தீங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கூட்ட நெரிசல் காரணமாக தேர்தலில் ஏதாவது நடந்திருக்கா? 2019 எலெக்ஷன், 2021 எலெக்ஷன், 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன், அவர் இந்தியாவிலேயே வெவ்வேறு இடத்துல தேர்தல் களத்தில் இது இல்லை, நடந்து விட்டது. இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை, அதனால எல்லாரும் சூழ்ச்சி இருக்குமா? சூழ்ச்சி இருக்குங்கிறது அன்லெஸ் அதை ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் சூழ்ச்சி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? கூட்டம் அலைமோதுற கூட்டத்தை போலீஸ் வந்து நீங்கள் உங்களுக்குன்னு ஆல் தி கைட்லைன்ஸ் இருக்குது, எப்படி கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ண தவறி விட்டோம், முடிந்து விட்டது. இது எதனால் வந்தது, எப்படி வந்தது? காரணம் க்ரௌடு மேனேஜ்மெண்ட் சரியில்லை, அதனால் நடந்து விட்டது. இயர் ஆஃப்டர் இயர் நடக்கணும், நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான். ஸோ இவங்க வந்து இவர் மேலே இருக்கும்போது போலீஸை சொன்னாங்க, சரி நீங்கள் மேலே இருக்கும்போது சொன்னீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல்ரெடி பார்க்குறீங்க இவ்வளோ கூட்டம் இருக்குது, அப்பயே நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம், உங்களுடைய ஃபங்க்ஷனரிஸ் 2ஆம் மட்ட தலைவர் 3ஆம் மட்ட தலைவர்
அவங்களாம் சொன்னாங்களா சார் விஜய் என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க கூட்டம் வேண்டாண்ணே திரும்பி போங்க சொன்னாங்களா? ஒவ்வொரு தலைவரும் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஒரு மீட்டிங் அப்படின்னா விஜய் ஒரு பெரிய பாப்புலர் ஆக்டர், அந்த ஆக்டரை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம். நான் அதனால் எல்லாமே விஜய்க்கு இந்த இதுன்னு நான் சொல்ல விரும்பவில்லை. கூட்டம் இருக்குது. விஜய் போகிற இடமெல்லாம் அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. இளைஞர்கள் அப்படி ஒரு கூட்டம் இருக்காங்க. ஓட்டாக மாறலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஓகேவா? நான் அதையெல்லாம் ஒன்றுமே உள்ளே போகலை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இவ்வளோ பேர் அங்கே 12 மணிக்கு தான் சென்னையை விட்டு கிளம்புறீங்க. அங்கேருந்து திருச்சியோ எங்கேயோ போய் நாமக்கல் ஏரில் போயிட்டு வரீங்க. நாமக்கல் முடிச்சுட்டு கிளம்பி 7:30 மணிக்கு வரீங்க. உங்களுக்கு கொடுத்த டைம் 3லேருந்து 10 டைம் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் உள்ளே வரீங்க, கூட்டம் அதே சார். அவர் வந்து சொன்ன மாதிரி இப்போ வந்து 3லேருந்து 10 அப்படிங்கும்போது அவர் வந்து 6 மணி டைமுங்கிறது வந்து அந்த 3 to 10க்குள்ளே தானே சார் இருக்கு. நீங்கள் நடத்துகிற இடம் என்னங்க? இல்ல தமிழக அரசு கொடுத்த இடம் என்னது? இப்போ இதுதான் முதல் முறையாக இருக்கு. கொடுத்த இடம் இதான். அந்த கரூருக்கு தாவேகா தலைவர் வரது முதல் முறை இதுவாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் ஆகட்டும், அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் ஆகட்டும், அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆகட்டும், காவல்துறை எல்லாருக்குமே தெரியும் இது வந்து செட் ஆகுமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, எடப்பாடியார் அவர்கள் வந்து இந்த இடத்துல மீட்டிங் நடத்தும் போது கூட 25ஆம் தேதி பிரச்சாரம் நடத்தும் போது அவரும் சொல்லியிருக்கார், அவர் கேட்ட இடம் வேற, அவங்க கொடுத்த இடம் வேற. ஆனா அவரும் வந்து சுட்டி காட்டியிருக்கார், எனக்கும் அவ்வளவு கூட்டம் வந்தது. அவர் வந்து ஒரு ரசிகராக பார்க்க வரும்போது அந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாது என்பது காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை நான் முன்னாடி சொல்லிட்டேங்க. இந்த கூட்டம் முன்னாடி என்ன சொன்னேன், விஜய் கேட்டது லைட் ஹவுஸ் ஜங்ஷன் ஆர் உழவர் சந்தை. 3வது இவங்க இது கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல முடியாது இவ்வளோ கூட்டம். உங்களுக்கு தெரியுங்க, டிவிகேக்கு தெரியும் எத்தனை லட்சம் பேர் வரப்போகிறாங்கன்னு. அத்தனை லட்சம் பேர் அந்த ஃப்ளைஓவர் இறங்கி ரவுண்ட் அபவுட் எடுத்து உள்ளே வரும். அந்த இடம் பூரா ஜாம் பேக், அந்த இடம் பூரா. ஸோ அதை முடித்து இங்கே உள்ளே வராங்க. நடந்திருக்கு. இதை வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்களே இவங்களே சொல்லலாம். நான் அவங்கள மட்டும் ப்ளேம் பண்ணல. அவங்களும் ஒன் ஆஃப் தி ரீசன். உங்கள் தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க, சார் இவ்வளோ கூட்டம் இருக்குது இல்லைங்க, ப்ராப்ளம் வரும், இந்த இடத்துல ப்ராப்ளம் வருங்க கண்டிப்பாக. அதனால் தெரியறதா இன்றைக்கி வேண்டாங்க, இன்றைக்கி இந்த இடத்துல மீட்டிங் வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்கள். நான் அதனால் அது ஒன் ஆஃப் தி ரீசன் நான் சொல்கிறேன். அவாய்ட் பண்ணிருக்கலாம் அவங்க தலைவர்கள் ஃபோன் பண்ணி. ஏன்னா உள்ளே வரும்போதே அப்படி ஒரு கூட்டம் நடக்கக்கூடாதது நடந்து விட்டது. ஸோ இதுலேருந்து என்ன முடிஞ்சு போயிடுது. முடிஞ்சு போன உடனே இதுக்கு யார் என்ன பொறுப்பு? இங்கேயும் தவறு இருக்குது. போலீஸ் இதில் என்னென்ன தவறு நடந்து விட்டு லேப்சஸ் ஆன் தி பார்ட் ஆஃப் தி போலீஸ் என்ன பண்ணணும், என்ன நடந்து அவங்களும் இதெல்லாம் வந்து என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னா, மக்களுக்கு ஒரு துயரம் நடந்து விட்டது. இந்த துயரம் என்னால் நடந்ததா உங்களால் நடந்ததா? என்னால் நடந்தது. பொலிட்டிக்கல் லீடர் நான் வந்து என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை இயர் ஆஃப்டர் என்ன இன்னிலேருந்து 6 மாதம் தொடர்ந்து எலெக்ஷன் நடக்க போகிறதுங்க. மாற்றி இதே சம்பவம் மறுபடியும் நடக்கக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், முன்னாடியே சொன்னேன், பெரிய ஓப்பன் வெளியில் போங்க, அந்த இடத்த விட்டு வெளியில் போய் பெரிய இடத்துல பெரிய பந்தல் போடுங்க, மேடையை போடுங்க, 5 லட்சம் பேர் வருவாங்களா, அதுக்கேற்ற மாதிரி. இப்போது இந்து முன்னணி ஒரு கூட்டம் எடுத்தாங்க மதுரை இதில், ஓகேவா. அதையும் தாண்டி போன எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நிறைய இடத்துல பொதுவாக இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியில் போய் பண்ணுறாங்க. இது ஒரு லெசன் இவங்க எல்லாருக்கும். அதனால் இந்த லெசனுக்கு இது பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொன்று கேட்டிங்க, விஜய் வந்து நேரில் பார்த்து விசாரிக்கலையே நம்ம கேட்டிங்க. விஜய் வந்து கரூர் போவதற்காக அனுமதி கேட்டிருக்கிறார். ஆனால் வந்து இப்போ வரைக்கும் வந்து அதுக்கான அனுமதி கிடைக்கவில்லை. இல்லை, அதாவது இது வந்து விஜய் நிறைய கட்சிகள் என்ன சொன்னாங்க, விஜய் உடனே அந்த இடத்த விட்டு ஓடி போய் விட்டார் அப்படி இப்படின்னாங்க. நான் வந்து ஓடி போய் விட்டார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பாலிட்டிக்ஸ்க்கு வராது. வந்த உடனே அவரும் ஒரு இளைஞர்னா 50 வயசு ஆயிடுத்து. ஓகே. ஸோ முன் அனுபவம்லாம் கிடையாது. இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறார், அந்த இடத்துல விஜய் இருந்தார்னு வச்சுங்க, இன்னும் கூட்டம் அலை மோதும். அதனால் அந்த இடத்த விட்டு விஜய் போயிட்டார். உடனே ட்ரிச்சிக்கு போயிட்டு அங்கே சென்னை வந்துட்டார். அங்கே தான் எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு உண்டு. ட்ரிச்சி போனீங்க இல்லையா, ட்ரிச்சிலே தங்கி இருந்து இந்த இடத்துல உங்கள் தலைவர்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன நடக்கிறது, என்ன மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இதையெல்லாம் செய்யுங்க அதையெல்லாம் செய்யுங்க அப்படின்னு ட்ரிச்சிலே இருந்து பண்ணியிருந்தால் இந்த பேச்செல்லாம் வராது. கண்டிப்பாக சார். அந்த இடத்துல வந்து ஒரு நியூஸ் வெளியாச்சு,
விஜய் அவர்கள் வந்து நான் மக்களை போய் பார்க்கணும்னு சொன்னதுக்கு அனுமதி கொடுக்கல. சரி நான் திருச்சியிலே இருக்கிறேன்னு சொன்னதுனாலதான் நீங்க திருச்சியில இருக்கிறது சேஃப் கிடையாது, நீங்க சென்னை யார் சொன்னது? போலீஸ் சொன்னாங்களா? காவல்துறை சொன்னதாக ஒரு தகவல் வந்து அது கன்ஃபார்ம்டு நியூஸா? ஏன்னா திருச்சியில இருந்தா ஏன் சேஃப் கிடையாது சொல்லுங்க? கன்ஃபார்ம்டு நியூஸா போலீஸ் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. இது வந்து போலீஸ் சொல்லிருந்தாங்கன்னு வச்சுங்க, விஜய் அங்க அதை விட்டு போனதும் சரியுமே. இல்ல சட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது வந்து பிரச்சனைகள், ஏதாவது மீட்பு பணிகளுக்கான பிரச்சனைகள் ஏதாவது சரி. கரூர்ல நடக்கிறது, நான் திருச்சியில இருக்கேன், என்ன மீட்பு பணிகள் என்ன பிரச்சனை? இல்ல இது வேண்டாம் அப்படின்னு காவல்துறையே சொன்ன மாதிரி தான் வந்து ஒரு தகவல். ஏன்னா எனக்கு நான் அதை படிக்கல, காவல்துறையே சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே, அதனால விஜய் சென்னைக்கு வந்து விட்டார், ஒரு தவறும் இல்லை. ஆனால் காவல்துறை அந்த மாதிரி சொல்லவில்லை அப்படின்னால் விஜய் திருச்சியிலே இருந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம். ரெண்டாவது, விஜய் வந்து கண்டிப்பாக அவருக்கு உள்ளுக்குள்ள ஆசை இருக்குங்க. ஆசைன்னா அதை விருப்பம் இருக்கிறது. ஆசைங்கிற வார்த்தை வேண்டாம், விருப்பம். அதான் மக்களை போய் நேரில் போய் பார்க்கணும், மக்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த துயரங்கள் அனுதாபங்கள்லாம் தெரிவிக்கணும் அப்படின்னு விஜய்க்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. ஆதங்கம் இல்லாத எந்த தலைவரும் இருக்க மாட்டாருங்க. ஏன்னா எல்லா தலைவரும் இன்றைக்கி பாருங்கள், ஏடிஎம்கே லீடர்ஸ் வராங்க, காங்கிரஸ் லீடர்ஸ் வராங்க, பிஜேபி ஒரு பெரிய கமிட்டியை போட்டு அந்த கமிட்டியை எல்லாம் வராங்க, மக்களை வந்து பார்க்குறாங்க, மக்கள் மேலே ஆதங்கம் இருக்குது, மக்களுக்கு செய்யணும்னு விருப்பப்படுறாங்க. அதே சமயத்தில் அரசியல் சைடுன்னு வரும்பொழுது மக்கள் இந்த மாதிரி நேரில் பார்த்து இது பண்ணால் மக்களுக்கு இவங்க நல்ல ஒரு கட்சி அப்படின்னு தெரியும், அதனால் நமக்கு ஓட்டு விழும். அதுவும் ஒரு சைடு. இதை நான் குறைய சொல்ல மாட்டேங்க, இது அரசியல் கட்சின்னு வரைச்சா இந்த மாதிரி இருக்கும். ஸோ விஜய்க்கும் அந்த இது இருக்கும். ஆனால் விஜய் இப்போ இருக்கிறதுல அங்கே ஓடினார் வச்சுங்க கரூருக்கு, இவங்க கட்சினால தான் இவ்வளோ பேர் இதுவாச்சுன்னு மக்களுக்குள்ளே ஒரு கொந்தளிப்பு இருக்கலாம், தெரியாது. ஆர் வேறு ஏதாவது இவங்க வந்து இதை கூட கலப்பி கூட விடலாம், தெரியாது. அதனால் விஜய் உடனே அங்கே இப்போதைக்கு போகாமல் போலீஸ் ப்ரொடெக்ஷனை கேட்டிருக்கார். தவறில்லை, நான் போய் மக்களை போய் பார்க்கணும், பேசணும், போலீஸும் கொடுக்கலாம், என்ன பிரச்சனை இருக்க போகிறது, எல்லாம் இதுவாக இருக்குது, மக்களை போய் பார்க்கறதுக்கு ஒரு வரார். மற்ற தலைவர்கள்லாம் வரும்பொழுது விஜய் மட்டும் போய் பார்த்தா என்ன தவறு? எனக்கு ஒரு தவறு இருக்கா மாதிரி தெரியவில்லை. கண்டிப்பா சார். இன்னொன்று என்னன்னா, எடப்பாடியார் அவர்கள் வந்து நேற்று ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தாரு. அவதூறு செய்திகளை பரப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் வந்து தமிழக அரசு சரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு, நீங்க அவதூறான செய்திகளை பரப்பாதீங்கன்னு ஒரு நியூஸ் போட்டிருந்தாரு தமிழக முதல்வர். இதுக்கு எடப்பாடியார் அவர்கள் வந்து அவருடைய பதிலடியை வந்து கொடுத்திருக்காரு. எப்படின்னா, உங்களுடைய மகன் துணை முதல்வர் வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக அவர் வந்து ஒரு போட்டோ ஷூட் எடுத்துட்டு உடனே வெக்கேஷனுக்கு துபாய் ஓடிட்டார். வந்த செகண்டே சும்மா பார்த்தாரு, வந்ததும் ஓடிட்டாரு. அதே மாதிரி வந்து ஒரு கல்வி அமைச்சர் வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற மாதிரியான ஆஸ்கார் விருது கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடிப்பு நடந்திருக்கு. அது அவதூறுன்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க தமிழக மாணவர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒட்டாத ஒரு போஸ்டரை ஒட்டி இருப்பதாக வந்து நீங்க வந்து அனுதாபத்தை வந்து இது பண்ணி அந்த கட்சி மேலேயே வந்து ஒரு அவதூறான செய்தியை பரப்புனீங்களே, அதை வந்து அவதூறுன்னு சொல்றதா? போட்டோ ஷூட் எதையுமே எதிர்பார்க்காத மற்ற எதிர்கட்சிகள் இதை அரசியல் ஆக்காமல் வந்து மக்களை சந்திச்சுட்டு போனாங்களே, அதை வந்து அவதூறு செய்தின்னு சொல்றீங்களா? இந்த மாதிரி பல கேள்விகளை வந்து உங்களை வந்து எழுப்புவதற்கான வேலைகள் இருக்கு, அதற்கான கேள்விகளும் இருக்கு. ஆனா நீங்க போட்டிருக்கக்கூடிய வீடியோவையும் உங்களுடைய பதிலையும் பார்த்தா பலவிதமான சந்தேகங்கள் எழும்புது. இன்னொரு விஷயமும் கேட்டிருக்காரு, அந்த இடத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் அதற்கு முன்னாடியே அங்கே சென்று இருக்கிறார். அது அவருடைய அறக்கட்டளையும் அந்த இடத்துல வந்து போயிருக்கு. அந்த ஆம்புலன்ஸில் அந்த போஸ்டர் எல்லாமே ஒட்டி இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து எந்த கட்சிகளுமே வந்து கேட்கவே இல்லை. தமிழக முதல்வர் ஒரு கேள்வியை வச்சது அவதூறு செய்தி அப்படின்னு சொன்ன உடனே இத்தனை கேள்விகளையும் எடப்பாடியார் எதிர்க்கட்சி தலைவர் வந்து அவ்வளவு கேள்விகளை அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்பியிருக்கார். இதை பார்க்கும் பொழுது எப்படி சார் இருக்கு? யாருமே அரசியலாக்கல, திமுக ஆளுங்கட்சி நீங்க ஏன் அரசியலாக்குறீங்கன்னு அவர் கேள்வி கேட்டிருக்காரு. ஆமா, அவர் எடப்பாடி அவர்கள் பேசினதெல்லாம் படித்தேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து ஏதோ ஒரு அறக்கட்டளைன்னு ஒட்டி இருந்ததா, திமுக மருத்துவ அணி அப்படின்னு மருத்துவ அணின்னு போட்டிருந்து அந்த ஆம்புலன்ஸ்ல. எதுக்காக திமுக மருத்துவ அணி ஆம்புலன்ஸுங்கிறது அங்க வருது? எப்போ வந்தது? இல்லை முன்னாடியே நிறுத்தி வச்சிங்களா? போஸ்டர் ஒட்டி இருந்தாங்க. அதான் அந்த இதில் போஸ்டர் ஒட்டி இருந்தால் அந்த ஆம்புலன்ஸு திமுக மாணவனியா இது மருத்துவர் அந்த அறக்கட்டளைக்கு சொந்தமா தெரியல எனக்கு. அப்படி இருந்தால் முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்தி வச்சிங்களா? அதாவது இந்த மாதிரி இவ்வளோ கூட்டம் இருக்குது, இந்த கூட்டத்து நெரிசலில் ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்தில் நாங்கள் நிறுத்தி வச்சோம் அப்படின்னா அது வேற. ஆனால் திடீர்னு அங்கேருந்து வந்தால் ஒரு ஆம்புலன்ஸுங்கிறது இதுக்கு எதுக்கு இந்த அறக்கட்டளை, இந்த மருத்துவ அணி, திமுக மருத்துவ அணி, அதெல்லாம் நீங்கள் வருங்கன்னு வச்சு ஸ்டிக்கர் போட்டு மாற்றிடுங்க.
இது வந்து அரசாங்கம் எடுத்து நடத்துகிற இதுவாக இருக்கணும். அங்கே திமுக அப்படின்னு ஒரு பேச்சு அதெல்லாம் கண்டிப்பாக வரக்கூடாது. அதை ஸ்டிக்கர் போட்டு நீங்கள் ஒட்டி இருக்க வேண்டும். ஓகே, தென் இது நீங்கள் எங்கே ஆயிடுச்சுன்னு போனீங்க. அதில் ஒரு பெண் கொடுத்த ஒரு பேட்டியை படித்தேன். அதனுடைய 7 வயது பையனோ ஏதோ இறந்து விட்டார். அந்த பெண் என்ன சொன்னாங்க, ஆம்புலன்ஸே இல்லைங்க, பையனை அழைச்சிட்டு போகிறதுக்கு நான் அவருடைய வாயிலையும் வாயை வச்சு ஊதினேன், தட்டினேன், இது பண்ணேன், ஆனால் பையன் இறந்து விட்டான். ஸோ நீங்கள் எவ்வளோ ஆம்புலன்ஸ், இதை மறுபடியும் கேட்பேன். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிம்பாங்க. இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கிறது, கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டால் அவ்வளவு மருத்துவர்கள் வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அங்க சிகிச்சை அளிக்கல. அதாவது எவ்வளவு மருத்துவர்கள் வந்தாங்க, எங்க மருத்துவர்கள் இருக்காங்க, 316 மருத்துவர்கள் வரவழைச்சதாக துணை முதல்வர். கரெக்டுங்க. மருத்துவர்கள் எங்க கிளினிக் மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்களா? எங்க மருத்துவர்கள் எங்க இருந்து வந்தாங்க? இல்ல ஒன்னொன்னு வரேன். மருத்துவர்கள் வந்தாங்கன்னா எவ்வளவு மருத்துவர்கள் எங்க வச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் சொல்லுங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்க, பக்கத்தில் என்னென்ன ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஆர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆக்ஷன் போனால் அத்தனையும் அரசாங்க செலவா ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டி செலவா? நான் இப்போ என்னோடய பையனை அழிச்சுன்னு ஓடணும், எங்கே ஓடுறது? எவ்வளோ ஆம்புலன்ஸ் இருக்குது? 41 பேர் செத்து போனாங்க, நியர்லி 100 பேருக்கு மேலே இன்ஜூர்ட். 41 பேர் செத்து போனவங்க, எவ்வளோ பேர் இங்கேயே செத்து போனாங்க, எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலில் செத்து போனாங்க. இங்கேயே செத்து போய் பாதி பேர் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க. அவங்கள பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரி இருக்கா, அங்கே அழைச்சிட்டு போனீங்களா? இல்லை ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, கிரிட்டிக்கலாக இருக்கணும் ஒத்துனை எவ்வளோ தூரத்துக்கு ஏன் அழைச்சிட்டு போகணும்? இதெல்லாம் கொஸ்டின் வருது. ஸோ எவ்வளோ பேர் இங்கே இறந்தாங்க, எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலில் இறந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் இறந்தாங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் இமிடியேட்டாக அழைச்சின்னு போய் ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி கொடுத்து இவங்களை காப்பாற்றிருக்க முடியுமா? மீதி இருக்கவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? அதனால் 317 டாக்டர்ஸ் வந்தாங்க அப்படின்னு சொன்னார்னா இவங்க எங்கே இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க? இவங்கெல்லாம் கோயம்புத்தூர், திண்டுக்கல், அங்கேருந்து வந்திருக்காங்க, புதுச்சேரி. சார் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த இடத்துல என்னன்னா, கோயம்புத்தூர்லேருந்து, புதுச்சேரியிலேருந்து, திண்டுக்கல், மதுரை, சேலம் அப்படின்னு அங்கிருந்து வருவதற்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவ்வளவு மருத்துவர்கள் வர முடியாது. எப்படி வர முடியும்? வர முடியாது. அதாவது அவ்வளோ பேர் அங்கேருந்து கொண்டு வரீங்கன்னால் எதுக்காக அங்கேருந்து கொண்டு வரீங்க? ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல 4 டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா போறோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 2 டாக்டர்ஸ் இருப்பாங்க, அப்படி ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்களை வச்சு அந்த இடத்துல மருத்துவம் பார்க்க முடியாது. அப்போ வேற மாவட்டங்கள்ல இருந்து அவ்வளவு, அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வரதுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 மணி நேரம் கண்டிப்பா கூட, ஆனா இமீடியட்டா அவ்வளவு மருத்துவர்களும் இங்க வந்ததாக துணை முதல்வர் சொல்றாரு. அதெல்லாம் அந்த அளவுக்கு என்ன கன்வின்சிங்கா இல்ல, கன்வின்ஸுக்காக இதுவல் அதை சொன்ன உடனே அது அப்படியே நம்பராக எடுத்துக்க முடியவில்லை. எதற்காக முன்னாடியே நம்ம அரேஞ்ச் பண்ணிங்க? என்ன அரேஞ்ச் முன்னாடியே பண்ணிங்கன்னா ஓகே. இது ஒவ்வொரு கூட்டத்துக்கும் இந்த மாதிரி பண்ணுவீங்களா? ஒவ்வொரு கூட்டம் நாளைக்கு எலெக்ஷன் நான் இப்போ சொன்ன 6 மாதம் ஒவ்வொரு கூட்டம் நடக்கும்போது பண்ண போகிறீங்களா? ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் தெரியாது. இந்த மாதிரி முன்னாடியே நடக்கும் அப்படின்னு பண்ணி வச்சிருப்பாங்க. திட்டமிட்டதாக தெரியும். இல்லை, இது திட்டமிட்டு 317 பேர்லாம் கொண்டு வர மாதிரி சொல்லலை. ஆனால் 317 பேர் கொண்டு வந்தோம் அப்படின்னா அது நம்ப தகுந்த ஒரு நம்பராக இல்லை. அண்டு இவ்வளோ தூரத்தை நீங்கள் சொன்னீங்க, கோயம்புத்தூர்லேருந்து பாண்டிச்சேரி கரெக்ட், பாண்டிச்சேரி கரூருக்கு எப்போ அவங்களுக்கு சொன்னீங்க டாக்டர்ஸ்? எதுக்காக வந்தாங்க? எப்போ சொன்னீங்க? திண்டுக்கல். அதான் இது நடந்தது ராத்திரி 7:30 மணிக்கு. 8:10 விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. 8:10க்கு அவங்க அப்போ எப்போ சொன்னீங்க? எப்போ அவங்க டாக்டர்ஸ் வந்தாங்க? 317 பேர். இதெல்லாம் கொஸ்டின் வரும். ஓகேவா? அதனால் இந்த இது அந்த அளவுக்கு உடனே மக்கள் எடுத்துக்க முடியாது. இட் இஸ் நாட் அ கன்வின்சிங் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, அப்படியே 317 பேர் வந்தாலும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பக்கத்தில் கரூர் பக்கத்தில் என்னென்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ பேரை கரூரில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனீங்க, எவ்வளோ பேர் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுங்கிறது எங்கே இருக்குது? அதனால் இங்கே பொதுவாகவே ஒரு இடத்துல நடக்கிறதுனால் இது வரைக்கும் இன்னும் முன்னாடி அங்கே நீங்கள்லாம் டாக்டர்ஸ் வந்ததில்லை, வரமாட்டாங்க, வந்திருக்க முடியாது. ஸோ பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போவீங்க. முன்னாடியே சொல்லிட்டேன், ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேர் செத்து போனாங்க, அவங்களுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி கொடுத்துருக்க முடியுமா, இதை பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் நிறைய கொஸ்டின் ஒன் பை ஒன் வரும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது லேப்சஸ் இருக்குது. அது மாதிரி ஒன்று சொன்னீங்க, தமிழக மாணவர் அணின்னு ஏதோ போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க, விஜயோடைய பார்ட்டியை பற்றி ஏதோ சொன்னாங்கன்னு. அதுக்கே இன்னொரு பேர் சொன்னாங்க,
அதையும் ஏதோ வாட்ஸ்அப் மீம்ஸில் பார்த்தேன் அந்த வீடியோவில். அனைத்து மாணவர் முன்னேற்ற ஆமாம், நாங்கள் அந்த மாதிரி போஸ்டரை அடிக்கவில்லை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்க அடிக்கவில்லைன்னு சொல்லும்பொழுது தமிழக மாணவர் அணியன்மா போஸ்டர் வந்தது விஜய் பார்ட்டியை பற்றி பேசியிருந்தால் அப்போ யாரோ ஒருத்தர் இந்த சுச்சுவேஷனை அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க நாங்கள் அந்த மாதிரி இதுவே ஒட்டவில்லை அப்படிங்கிறச்ச யார் ஒட்டினது இதை அரசாங்கம் கண்டுபிடிக்கணும். எதுக்காக யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு போஸ்டரை ஒட்டுறாங்க? இதுவே அவதூறான ஒரு இது. அவங்க என்ன ஒட்டிருக்காங்க? விஜய் இந்த பொலிட்டிக்கல் லீடரில் இது இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் பற்றி உங்களுக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னமோ. அப்போ அதுவே ஒரு அவதூறு தான். நிச்சயமா. தென் அவதூறை பற்றி போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அரசாங்கம் ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா அவதூறு அப்படின்னா அந்த டேர்மை டிஃபைன் பண்ணணும். இல்ல தமிழக முதல்வரே அப்படிதான் சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் எடப்பாடியார் கேள்வி. அதுதான் சொல்கிறேன் நான், தமிழக முதல்வரே சொல்கிறேன். அவதூறுங்கிறது நாளைக்கு கோர்ட்டுக்கு போச்சுன்னு இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, 3 பேர் 4 பேரை அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, கோர்ட்டுக்கு போகும். ஒரு யூடியூபரை கூட ஏதோ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இப்போ, கைதுன்னு படித்தேன். ஓகேவா? நீங்கள் கோர்ட்டுக்கு போகும். போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அவதூறு பேசினார், கோர்ட்டுக்கு போகும். கோர்ட்டில் என்ன கேட்பான்? போலீஸ் என்ன இவங்க சொன்னாங்க, அவதூறு பேசினாங்க சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. உடனே போலீஸ் சொன்னாங்கன்னா அது கன்வின்சிங்காக இருந்தால் ஆமாங்க இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்களா? ஆமாம், அப்போ இது அவதூறு வழக்கு தான், நீங்கள் அவதூறாக பேசியிருக்கிறீர்கள், ஓகே அரெஸ்ட் பண்ணது இது ஜுடிஷியல் கஸ்டடிம்பாங்க. ஆர் போலீஸ் சொல்லுங்கள் என்னென்ன அவதூறுங்கிறதுக்கு டிஃபைன் பண்ணுங்கள். உங்கள் இதில் அவதூறுன்னா என்ன, அவதூறு பேச்சு, எதெல்லாம் அவதூறு பேச்சு? போலீஸ் சொல்கிறாங்க நீங்கள் என்ன பேசினீங்க? நாங்கள் இது தான் பேசணும். இது எப்படிங்க அவதூறாகும்? நீங்கள் அவதூறுன்னா இது தான் சொன்னீங்க, 1 2 3 4 இதெல்லாம் டிஃபைன் பண்ணிருக்கீங்க, இவங்க பேசுனது இது கீழே வரவில்லை, ஸோ இது அவதூறு பேச்சு இல்லை அப்படின்னு போலீஸு நம்ம ஜட்ஜு இவங்களை அக்யூட் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. இது நடக்கும். ஸோ அவதூறு பேசினார்களா இல்லையா அப்படிங்கிறது ஜட்ஜு மேஜிஸ்ட்ரேட்டோ இவங்களோ தீர்மானம் பண்ண வேண்டியது. அது அந்த ஒரு இது. பொதுவாக இவர் சொன்னது, முதலமைச்சர் சொல்கிறது அவதூறு பரப்ப வேண்டாம், இது இந்த சமயத்தில் ரொம்ப இதுவாக இருக்குன்னு. அண்டு இவர் எடப்பாடி அவர்கள் அதுக்கு அவரும் பேசியிருக்கார். ஆனால் இன்பிட்வீன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நான் பார்த்தேன் அதில் அந்த டிவிகே பார்ட்டியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா அவர் ஒரு எக்ஸ் ஹேண்டில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். அந்த எக்ஸ் ஹேண்டில் மெசேஜில் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள் இங்கெல்லாம் நடந்த மாதிரி இளைஞர்களோட புரட்சி நடக்கும், ஜென்எக்ஸ் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த மாதிரி இருந்தால்தான் ஒரு முடிவு வருங்கிற அந்த அர்த்தத்தில், எக்ஸாக்ட் வேர்டிங்கில் அந்த அர்த்தத்தில் ஒரு இது எக்ஸாண்டில் போட்டிருந்து அதை டெலீட்டும் பண்ணியாச்சு. படித்தேன், இதை நான் படித்தது தான், டெலீட்டும் பண்ணியாச்சு. இந்த நியூஸை படித்தேன், டெலீட் பண்ணிட்டாங்க. அது கண்டிப்பாக ஒரு இந்த இது அந்த மாதிரி ஒரு வயலன்ஸை தூண்டி விடும். இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட லடாக்கில் அந்த சோனாம் வாங்சுக்னு அவரை நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்டுக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க, தூண்டியிருக்கார், இன்சைட்டிங் தி வயலன்ஸ். கண்டிப்பாக தட் இஸ் பேட். அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி வயலன்ஸை தூண்டி விட்டால் தவறு. அது ஒரு ஸ்டேட்டுடைய இதுக்கு நலனுக்கும் தவறு, ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி இதுக்கு தவறு. அந்த மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அரசியல் வேறு, துயரமான சம்பவம் கரூரில் நடந்திருக்குங்க. இந்த சமயத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லாவற்றையும் மறந்து விட்டு இமிடியேட்டாக போய் இங்கே ஒரு அரசியல் ஆதாயம் தேடக்கூடாது. திமுக கழகமாகட்டும், அதிமுக ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம்? எல்லாத்தையும் மறந்துடுங்க, போங்க. ஒவ்வொரு கட்சியும் போகிறாங்க, போய் பாருங்கள். தமிழக வெற்றி கழகத்துக்கும் அவங்க என்ன பண்ணணும்? விஜய் அவர்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க. எல்லா தலைவர்களும் போய் பார்க்குறீங்க, விஜயும் போய் பார்க்க வேண்டும். போய் பார்த்து விஜய்க்கு மக்களுக்கு நேரடியாக போய் ஆறுதல் கொடுக்கணும். இல்லாட்டா மக்கள் என்னங்க சொல்லுவாங்க? விஜய் பார்க்கவில்லைன்னு சொல்லுவாங்க. விஜய் மக்களுக்கு தெரியுமா? நாளைக்கு நீங்களே ஒரு எலெக்ஷன் வரும்பொழுது இன்னிலேருந்து நெக்ஸ்ட்டு 5-6 மாதத்தில் இவ்வளோ நடந்ததுங்க, விஜய் பார்த்தாரா அப்படின்னு நீங்களே ஒரு அரசியல் கட்சியை கேட்பீங்க. ஆனால் விஜய்க்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கவில்லைங்கிறது அந்த ஏரியா மக்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக. ஸோ எல்லா அரசியல் தலைவரும் போய் பார்க்குற மாதிரி விஜய்க்கும் ப்ரொடெக்ஷன் கொடுங்க. எதுக்கு நான் ப்ரொடெக்ஷன் கேட்குறேங்கன்னா, மக்கள் ஆதங்கம், வெறுப்பு, கோபத்தில் இருப்பாங்க, அதையெல்லாம் தனியணும். என்ன கேட்டால் விஜய் இன்னும் கூட 1 வாரம் எடுத்துக்கலாம், 10 நாள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு முன்னாடியே சொல்லிட்டார்,
20 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு. அது மட்டும் இல்லை, ஆனால் நீங்கள் போய் பார்த்து பேச வேண்டும். அதுக்கு கண்டிப்பாக போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கவில்லை என்றால் கோர்ட்டு உத்தரவு கொடுக்கணும். கோர்ட்டு உத்தரவு கொடுத்து விஜய்க்கு ப்ரொடெக்ஷனை கொடுத்து யார் யாரை போய் பார்க்குறாரோ, நீங்கள்லாம் யார் யார் போய் பார்த்தீங்க, விஜய் போய் பார்க்கட்டும். அந்த 41 பேர் இறந்து விட்டார்கள். 41 பேர் இறந்து விட்ட குடும்பத்தை விஜய் பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். 100 பேர் மேலே காயமடைந்திருக்கார்கள். அவங்க குடும்பத்தை பார்த்து விஜய் ஆதங்க சொல்ல வேண்டும். தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிக்க வேண்டும். இதை நேரில் போய் பார்த்தால்தான் மக்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை விஜய் மேலே இருக்கும். விஜய்ங்கிற ஒரு அரசியல் தலைவராயிட்டார். அதனால் அவருக்கும் எல்லா விதத்திலையும் இதை எந்த அரசியல் கட்சிகளும் ஆதாயம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அரசியல் கட்சிகள் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் முன்னாடியே சொல்லிட்டேன். நாளைக்கு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கக்கூடாது. அந்த நடக்கக்கூடாதுங்கிறத நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? டைம் மேனேஜ்மெண்ட், க்ரௌடு மேனேஜ்மெண்ட் எல்லாமே போலீஸ் பார்த்துப்பாங்க, எல்லாமே அரசாங்கம். நோ, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கண்டக்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. உங்களுடைய 2ஆம் மட்டம், 3ஆம் மட்டம், 4ஆம் மட்டம் தலைவர்கள், தொண்டர்கள் அவங்களும் பார்க்கணும். ஒரு லெவலுக்கு மேலே கூட்டம் வருதா, ஸ்டாப் பண்ணுங்க, போலீஸ்கிட்ட போங்க, சொல்லுங்க, எழுத்தில் கொடுங்க, எல்லா என்ட்ரி பார்ட்டியும் க்ளோஸ் பண்ணுங்க. இவ்வளோக்கு மேலே போகிறது நாளைக்கு அசம்பாவிதம் நடக்கும். அதே மீறி போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலைன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேங்க, எழுத்துலையும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்.